வணக்கம்ப்பா. ஹாரிசன் இல்லையா? சில விஷயங்கள் நம்ம யோசிக்கிற மாதிரி நடக்காது. சில விஷயங்கள் நம்ம யோசிக்காததும் நடக்காது. சில விஷயம் யோசிச்ச விஷயம் நடந்துடும், யோசிக்காத விஷயம் நடந்துடும். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ட்டு ஒரு பக்குவம் வேணும். அதுக்கு நம்மளே தயார்படுத்திக்கணும். முதல்ல மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சும்மா சற்றை சாத்தின மாதிரி மூடி வச்சுக்கணும் அந்த எண்ணத்தை. எதுவுமே ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிடக்கூடாது, எதுவுமே ரொம்ப கம்மியாகவும் திங்க் பண்ணிடக்கூடாது. ஒரு நடுநிலைக்கு வரும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கை எல்லாரும் எல்லா லைஃப்பும் வாழ்ந்துட்டு தான் போகணும். பலதரப்பட்ட எண்ணங்கள், பலதரப்பட்ட சிந்தனைகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸு எல்லாமே சரியாயிடும். வாழ்க்கையில் முன்னேற்றம் முக்கியம்தான். ஆனால் முன்னேற்றத்துக்காக எதை நம்ம தியாகம் பண்ணுறோமோ அதோட வேல்யூ நமக்கு தெரியும். அது வேணுமா வேணாமா முடிவு பண்ணிட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும். நான் எடுத்தேன் தான். ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு ஒரு முன்னேற்றத்துக்காக எடுத்திருக்கேன். அந்த விஷயமே தியாகம் பண்ண விஷயத்துக்காக தான் அந்த முன்னேற்றத்தை வேணும் முடிவு எடுத்துருக்கிறேன். ப்ளஸ் ஒரு வீட்டொட்டியில் புதுசாக ஒரு மீனை போட்டு வளர்க்குறோன்னு வைங்களேன், அந்த மீன் தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சேஃப். அந்த மாதிரி தான் இங்கே உள்ளவங்க பல பேர் வாழ்க்கை. மோஸ்ட்லி வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க வாழ்க்கை, நைஜீரியனாக இருக்கட்டும், பிலிப்பீன்ஸாக இருக்கட்டும், இந்தியன்ஸாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த லைஃப் பிடிச்சி போயிடும். ஒரு குழந்தை பிறந்து நடந்து ஆடி பாடி விளையாடி அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க போய் அது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த கற்றுக்கிட்ட விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ண போன விஷயத்த அதை திறமையாக வளர்த்துக்கிட்டு அந்த திறமையிலேருந்து வர வருமானத்தை வச்சு வாழ கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை முடிவெடுத்து நீங்கள் நிற்கிறது. இதே போல் தான் எல்லோரும். நான் பெருசாக சொல்லலை, ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறதுக்கு எனக்கு தெரியலை. ஏன்னா அதை பார்க்குறவங்க என்னை விட பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், என் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், என் குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் என் லாங்குவேஜை புரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம். அவங்களுக்காக சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்கட்டும் அப்படி நான் நினச்சா இந்த வீடியோ போடுறேன். லைஃப் இஸ் ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க. லைஃப் ஷார்ட்டு தான். கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது அந்த ஷார்ட்னஸ் தான். புரியறதுக்கு டைம் கொடுங்க, இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுங்க. ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே, எல்லா நேரத்தில் எல்லா தேவையும் நிறைவேறாது. எல்லா தேவையும் நிறைவேறினாலும் எதுவும் ஒன்று தேவை இருக்க தான் செய்யும். தேவையும் கஷ்டமும் ரெண்டு நண்பர்கள் மாதிரி. கை நம்பிக்கை அது ஒரு விஷயந்தான். முதல்ல உங்களை நம்புங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களை நம்புவாங்க. இதுதான் நேச்சர்.
பல விஷயம் பல பேருக்கு பல காரணங்களால் நடக்காமல் போயிருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்துக்கு நீங்கள் தான் காரணம். அதே மாதிரி நானும் தான். என்னோடய தேவைகள் எது முக்கியமோ நான் நினச்சிட்டு போகிற மாதிரி அவங்கவுங்க தேவையை அவங்க நினச்சி போவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சந்தோஷம், நிம்மதி, ஒரு மன ஆறுதல். இவ்வளோ தான் வாழ்க்கை. இதுக்காக தான் வாழ்க்கை. இப்படி தான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுங்க. புரிய வைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். என்ன வேணால் படுப்பான் இந்த உலகத்தில். என்ன வேணால் பண்ணு, நல்லது மட்டும் பண்ணு. யாருக்கு எனக்கு கெடுதல் நினைக்காது. அப்போ தான் நீ நல்லா இருக்க முடியும். நீ நல்லா இருந்தால் உன்னை சுற்றி இருக்கணும் நல்லா இருப்பாங்க. சுற்றி இருக்கணும் நல்லா இருந்தால் அவங்களும் சுற்றி இருக்கணும் நல்லா இருக்கும். இவ்வளோ தான் உலகம். இது மட்டும்தான் உலகம். இப்படி தான் உலகம். இதை விட தெளிவாக சொல்கிறதுக்கு எனக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை தாராளமாக பகிரலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.